எதற்காக அழுகிறீர்கள்? என் மனம் பித்து, உன் மனம் கல்லு. ஆண்டவனுக்கே மனையாளாக வாழ்க்கைப்படச் சென்றாலும் அன்னும் பகலும் பாடுபட்டு வளர்த்த பாழும் மனம் மகளின் பிரிவை நினைத்து வருந்தாமல் இருக்குமா அம்மா? பாவை நோன்பிருந்து நீ பாடிய பாடலை இனி எப்போது கேட்கப் போகிறேன்? உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலை அனைத்திலும் அந்த கண்ணனையே காண்கிறேன் என்று தத்துவங்கள் பேசுவாயே, அந்த முத்தமிழ் சொல்லை இனி யாரிடம் கேட்கப் போகிறேன்? கனவு கண்ட விதத்தை கவிதையாக பாடி காட்டினாயே, அப்படிப்பட்ட உயர்ந்த கருத்துக்களை இனி எவரிடம் கேட்கப் போகிறேன்? பித்தென்று உன்னை நினைத்தேன், ஆனால் நீ என்னை பித்தனாக்கிவிட்டு பெரிய இடத்திற்கு சென்று வாழும் பெருமையை அடைந்து விட்டார். அம்மா, இந்த ஏழை தகப்பனை மறந்துவிட மாட்டாயே? மறந்துவிட மாட்டாய்? சுவாமி, திருவரங்கத்தில் பள்ளி கொண்டு பெருமானையே மருமகனாக அடையப் போகும் தாங்கள் ஆனந்தப்பட வேண்டுமே அல்லாது அழக்கூடாது. இறைவன் திருவடிக்கே சேவை செய்ய சென்றாலும் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருந்தவர் தாங்கள் அல்லவா? இதை எப்போதும் மறக்க மாட்டேன். மனக்கவலை அகற்றி மகிழ்ச்சியோடு எனக்கு வாழ்த்து சொல்லி அனுப்புங்கள். உலகத்தையே வாழ வைப்பவனுடன் வாழப் போகிறாய், உனக்கு வாழ்த்து சொல்லும் அருகதை எனக்கு ஏதம்மா? என்றாலும் உன்னை வளர்த்த கடனுக்காக ஓரிரண்டு வார்த்தைகள் சொல்லுகிறேன். உலகையும் அளந்தவன் அந்த மாயவன். முதலில் நீ அவன் குணத்தை அளந்து அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். காலத்தையே வகுத்தவன் அந்த கண்ணன். அவன் திரு பாதத்தையே போற்றி தினமும் நீ வணங்கிட வேண்டும். கள்ளத்தனம் உண்டு, ஜாலங்கள் செய்வான், கோபத்தை உண்டாக்குவான், குற்றங்கள் சுமத்துவான். புரிந்த தலை நிமிராதே மௌனத்தையே சாதித்து அவன் மாயத்தை எல்லாம் வென்றுவிடு. ஆகட்டும் சுவாமி, உங்கள் கட்டளைப்படியே நடந்து உங்களுக்கு நற்பெயர் வாங்கி தருகிறேன். ஆசை கூறி அனுப்புங்கள். மேற்கு திசை திருமுடி வைத்து, கிழக்கு திசை திருவடி நீட்டி, வடக்கு திசை முதுகை காட்டி, தெற்கு திசை நேர்முகம் நோக்கி பள்ளி கொண்டிருக்கும் பெருமானே, உன் கட்டளைப்படி சூடிக் கொடுத்த சுடற்கொடியை உன் சன்னதிக்கே அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறேன். ஏற்றுக்கொள் ஐயா, ஏற்றுக்கொள். திருமாலே, பிள்ளை பருவத்திலிருந்து நான் சூடிக் கொடுத்த மாலையை ஏற்றுக்கொண்ட நீ என்னை ஏற்றுக்கொள்வதற்கு இத்தனை காலம் நாடகம் ஆட வேண்டுமா? ஏன் மௌனம்? உண்மையாகவே உறங்குகிறாயா, இல்லை உறங்குவதைப் போல் நடிக்கிறாயா? போதும் விளையாட்டு. வழக்கப்படி உன் ஜால வித்தைகளை காட்டி என்னை சோதித்து விடாதே. அரங்கநாதா, அடியாளை ஏற்றுக்கொள். சூடிக் கொடுத்த சுடற்கொடியே, ஆண்டாள் பாலவன் பலரடியில் ஐக்கியமாகிவிட்டாயோ? இனி உன்னை என்று காணப் போகிறேன். உலகம் புகழ ஒரு மகளை திருமகள் போல் வளர்த்தேன். அவளை திருமால் கொண்டு சென்றார். பெருமகளாய் வாழ்ந்து பெரும் பிள்ளை பெற்ற பிராட்டி யசோதைக்கு என் மகள் மருமகளாய் வாழப்போவது நினைத்து பெருமைப்படுகிறேன். பெருமானே, கோதைக்கு அருள் செய்த நீ இந்த ஏழைக்கு என்று அருள் செய்ய போகிறாய். விஷ்ணு சித்தரே, உம்மிடம் வளர்ந்து எம்மை வந்தடைந்த ஆண்டாள் வேறு யாரும் அல்ல, மகாலட்சுமியே. நீர் பூமாலை கொடுத்து பாமாலை சூட்டி பாடுவதை காண வேண்டும் என்று விரும்பினாள். சில நாள் உம்மிடம் வளர்ந்தாள். நேரம் வந்தது, எம்மை வந்தடைந்து விட்டாள். இனி நீர் பூவுலகில் பெரியாழ்வார் என்ற திருநாமத்தோடு பேரும் புகழும் பெற்று தொடர்ந்து எமக்கு தொண்டு செய்து வருகிறார். திருமாலே, உனது பெருமையே பெருமை, உனது பெருமையே பெருமை.